நீங்கள் இப்போ குழந்தைகள்னு பேசுகிறப்போ 2 பேரை எடுக்கணும், ஆண் பெண். இப்போது ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எடுப்போம் நம்ம. ஆண் குழந்தைகள் அப்படின்னாலே பொதுவாகவே கிழக்கு பகுதி தான் நம்ம ஆணுக்கானது, சூரியனுக்கானது எடுக்கிறோம். இப்போது கிழக்கு பகுதியில் வந்து உச்ச வாசல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்னி. நீங்கள் தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் ஒரு தலைவாசல் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் வந்து சொன்னபடி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உச்ச பவர் எனக்கு எல்லாமே தெரியுமா. ஆமாம், அதே போல் இதுக்கு அப்படியே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி. ஒரு இடத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ மேற்கு பகுதியிலேருந்து ஒரு என்ட்ரன்ஸ், இல்லை தென்கிழக்கு கிழக்கு பகுதியிலேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் வந்து வீணாக போயிடுவாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து இந்த அக்னி பகுதி, கிழக்கு நீச்ச பகுதின்னு சொல்லுவோம், மேற்கு வடமேற்கு மேற்கு உச்சப்பகுதி, இது ரெண்டுமே சேர்றப்ப என்ன ஆகுன்னா இவன் வந்து அபரிவிதமான ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே ஏற்பட்டு எது செஞ்சாலும் தப்பு செஞ்சாலே நான் நல்லா கரெக்டாக பண்ணுற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இவன் வந்துடுறான். அதனால இந்த 2 பகுதி வடமேற்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் 2 திசைகளை மட்டும் வாஸ்துப்படி சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இதே ஒரு வீட்டுக்கு